இன்றைக்கி சூப்பரான டேஸ்ட்டில் புதினா சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து யூஸ்ஃபுல்லாக பண்ணுறத விட டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்குங்க. இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட்டு சைடிஷாக இருக்குங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு D3 சேனல். இன்றைக்கி ஒரு அருமையான டேஸ்ட்டில் அது டிஃப்ரெண்ட்டாக எப்படி புதினா சட்னி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம யூஸ்ஃபுல்லாக பண்ணுறதோட இதில் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த புதினா சட்னி பண்ணுறதுக்காக நான் 2 ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஆனியன் கொஞ்சம் அதிகம் பண்ணி டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்கிறதுக்காக 2 ஆனியன் எடுத்திருக்கேன். தக்காளி வந்து ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதோட வந்து காஞ்ச மிளகா ஒரு 3 எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு சின்ன பீஸ் வந்து இஞ்சி, ஒரு 5-6 பூண்டு பல் வந்து உரித்து வச்சுருக்கேன். அதோட வந்து புளி வந்து சும்மா ஒத்த கொட்டை மட்டும் போடுறேங்க. ரொம்ப போட்டால் புளிப்பாக இருக்கும். ஸோ ஒத்த கொட்டை புளி போடுறோம். வாங்க இதை ஒன் பை ஒன்னாக வதக்கலாம். இப்போ கடாயில் வந்து 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து உளுந்தை வந்து நல்லா வறுத்து எடுத்துடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க உளுந்தை போடலாம். இப்போ உளுந்து வந்து லைட்டாக வந்து பொரிஞ்சோடனையும் நம்ம வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க 5-6 பூண்டு பல்லும் ஒரு சின்ன பீஸ் இருக்கேங்க. அதையும் நம்ம வந்து இது கூடயே வந்து நம்ம வறுத்து எடுத்துடலாம். இப்போ இஞ்சி துண்டு வந்து சின்ன துண்டாக இருக்கிறனால வந்து அது ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன். இல்லைனா அரைப்படும் போது வந்து என்னென்னா அந்தளவுக்கு அரைப்படாது. இன்னொன்று டேஸ்ட்டு வந்து நம்ம துருவி போடும்போது சூப்பராக இருக்குங்க. அதனால் இஞ்சி வந்து துருவி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகா போட்டுடலாங்க. இப்போ ஆல்ரெடி வறுத்தது எல்லாத்தையுமே வந்து தனியாக ஒரு பிளேட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. அப்போனா தான் வந்து நம்ம அரைக்கும் போது வந்து அந்த உளுந்தெல்லாம் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து தனியாக பிளேட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க 2 வெங்காயத்தை வந்து நம்ம போட்டுடலாங்க. ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். ஸோ வெங்காயம் வதங்கினோடனே நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க தக்காளி போடலாம். தக்காளி வந்து ஒரு தக்காளி மட்டும் போடுங்க. நிறைய தக்காளி போட்டால் கொஞ்சம் புளிப்பாக இருக்குங்க. டேஸ்ட் வந்து நமக்கு மாறிடும். ஆல்ரெடி வந்து நாங்கள் தேங்காய் யூஸ் பண்ணி புதினா சட்னி எப்படி அரைக்கிறது அப்படிங்கிறத வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோங்க. அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். அதோட டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து வித்தியாசமாக இன்னொரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு வந்து இதிலே நம்ம போட்டுடலாங்க. தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும். தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்துருக்க அந்த ஒத்த கொட்டை புளி வந்து போட்டுடலாங்க. இதோட லைட்டாக நம்ம வதக்கிக்கலாம். இந்த சட்னி அரைக்கிறதுக்கு நான் 1 கட்டு புதினா எடுத்திருக்கேங்க. அந்த புதினா வந்து நல்லா இலையை மட்டும் நல்லா பறித்து எடுத்து அதை வந்து நல்லா ஒரு 3 டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. அதுதான் இப்போ நம்ம பார்க்குறது. இப்போ இதையும் இதில் போட்டு வதக்கி ஆல்ரெடி நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணும்போது அதில் லைட்டாக வந்து தண்ணி ஈரப்பதம் இருக்குங்க. ஸோ அதுலேயே வந்து வதங்கினா போதும். நம்ம ஆல்ரெடி எண்ணெய் ஊற்றணுங்கிற எதுவும் கிடையாது. அதில் இருக்க தண்ணியிலே நல்லா வதங்கிக்கிறோம். ஒரு 5 மினிட்ஸ் வச்சாலே போதும், டக்குன்னு வந்து வதங்கிடுங்க. ஸோ புதினா வந்து நல்லா வதங்கிருச்சுங்க. இதை நம்ம வந்து ஆற வச்சு அரைக்கலாங்க. இதை அரைக்கும் போது என்னென்னா ஆல்ரெடி வந்து உளுந்து இதெல்லாம் வறுத்து வச்சுருக்கோம்ல, அதை மட்டும் ஃபஸ்ட்டு வந்து நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அது நல்லா பவுடர் மாதிரி அரைச்ச பிறகு இதை போட்டு அரைக்கலாங்க. இப்போ அரைச்சிட்டு நான் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ சட்னி வந்து நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இது நான் வந்து கொஞ்சம் கெட்டியாக தாங்க வச்சுருக்கேன். உங்களுக்கு தண்ணி வேணும்னா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சட்னி வந்து தாளிச்சிடலாங்க. யூஸ் சட்னி அரைக்கிறதோட இந்த சட்னி வந்து டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுடலாம். கடுகு உளுந்து போட்டாச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து கருவேப்பிலை ஒரு இனுக்கு வச்சுருக்கேங்க, அதை போட்டுடலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன், அதை வந்து போட்டுடலாம். நம்ம தாளிச்சாச்சுங்க. இதை வந்து நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க சட்னியில் வந்து ஊற்றிடலாங்க. இப்போ ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் நமக்கு சூப்பராக புதினா சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராக இருக்குங்க. இது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் D3 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.